வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் அல்ல இறைவனையும் வணங்கி, எனக்கு ஜோதிட நிலைய அனைத்து குருமார்களையும் வணங்கி, உலகெங்கிலும் உள்ள டிவைன் ஜோதிட நேயர்களுக்கு எனக்கு கோடானி கோடி வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம பேச போகிற தலைப்பு என்னன்னா, திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள கோவில், அதாவது திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகிற அந்த ஊர் பேர் வந்து கோவில் கண்ணாப்பூர். அந்த ஊரோட பேர் வந்து கோவில் கண்ணாப்பூர். அந்த ஊர் பேர், இந்த சாமி பேர் வந்து நடுத்தரி நாதர், நடுத்தரி அப்பர்னு பேர், நடுத்தரி நாதர்னு பேர். அந்த ஊர் பேர் வந்து கோவில் கன்றாப்பூர் அப்படின்னு பேர். இந்த கோவில் வந்து காவிரியினுடைய தென்கரையில் உள்ள ஸ்தலங்களில் 274 பாடல் பெற்ற ஸ்தலங்களில் 120வது ஸ்தலம் இந்த ஸ்தலம். ரொம்ப முக்கியமான கோயில், விசேஷமான கோயில். உலகத்திலே இந்த மாதிரி கோயிலெலாம் நீங்கள் பார்க்க முடியாது. பாடல் பெற்ற ஸ்தலத்தில் இதெல்லாம் முக்கியமான ஸ்தலம். கோவில் கண்ணாப்பூர் அப்படிங்கிற கோவில் வந்து ரொம்ப விசேஷமான ஸ்தலம். சாமி பேர் வந்து நடுத்தரி அப்பர். அது மாதிரி வசந்த புரீஸ்வரர். அம்பாளுடைய பேர் வந்து 2 பேர், மாதுமை நாயகி, அது மாதிரி ஸ்ரீவள்ளி நாயகி அப்படின்னு பேர். ரெண்டாவது, இந்த சுவாமிக்கு வந்து மரம் என்னன்னா, இந்த விருட்சம் என்னன்னா பனை. இந்த சுவாமி வந்து போய் பார்த்தீங்கன்னா அப்படி தத்ரூபமாக இருக்கும். இந்த சாமியோட தலையில கோடாரி வெட்டுப்பட்டிருக்கும். அதோடைய ஹிஸ்டரியை, அதோடைய ஸ்டோரியை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கோவில் எதுக்கு பயன்படுதுன்னு நான் சொல்கிறேன், என்னத்துக்காக இந்த கோவிலை சொல்கிறேன்னு சொல்கிறேன். யார் ஒருத்தவங்களுக்கு கண் பிரச்சனை இருக்கு, சார் நான் சின்ன பிள்ளையா இருக்கேன், கண்ணாடி போடுறேன், கண்ணில் தண்ணி வடியுது, எனக்கு பார்வை குறைச்சலாக இருக்குது, லென்ஸு குறைச்சலாக இருக்குது, கண் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலுக்கு போகணும். அது மாதிரி சில பேர் திக்கெட்டு, சார் எங்கே வாழ்கிறது, நம்ம வாழ்க்கையே போயிடுச்சோ, வாழ்க்கையே தொலைச்சிட்டோமோ அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலுக்கு போகணும். இந்த கோவில் கன்றாப்பூருக்கு போய் இந்த சாமியை கும்பிட்டுட்டு வரணும்னா, இந்த 120வது ஸ்தலம், பாடல் பெற்ற ஸ்தலத்தில் 120வது ஸ்தலம். இதில் வந்து ஒரு வைணவ குடும்பத்தில் பிறந்த ஒரு மன்னனும், ஒரு சிவ குடும்பத்தில் பிறந்த ஒரு கணவன் மனைவி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவர் சொல்றாரு, நான் பெருமாளை தான் கும்பிடுவேன், நீ பெருமாளை கும்பிடு அப்படின்னு. அவர் மனைவி, இல்லை நான் சிவனை தான் கும்பிடுவேன், நான் சிவபெருமானை தான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லி. இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு கான்ட்ரவர்சி ஆகுது, ஒரு போட்டி ஆகுது. சிவபெருமானை வணங்கக்கூடாது, பெருமாளை தான் நீ வணங்கணும், நீ கல்யாணம் பண்ணி வந்துட்ட, என் கூட தான் நீ இருக்கணும், நான் சொல்றதை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு சரிங்கன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு, மனைவிக்கு, கணவனுக்கு தெரியாம மனைவி சிவபெருமானை டெய்லி வணங்கிட்டு வர்றா. இத ஞானத்துல உணர்ந்த, அதாவது வந்து அவர் கணவர் வந்து இதை பார்த்துட்டு, ஓ வணங்குறியா அப்படின்னு சொல்லி வீட்டில் பூஜை ரூம்ல வந்து சிவபெருமான் சிலை இருந்தது. இந்த சிலையை கொண்டு போய் இந்த பக்கத்துல உள்ள குளத்துல போட்டாங்க. பக்கத்துல ஒரு கிணறு இருந்துச்சு, அந்த கிணத்துல போட்டாங்க. இன்னமும் போனீங்கன்னா அந்த கிணறு வந்து கன்றாப்பூர் கிணறு. கோயிலில் கிணத்துல போட்டதுன்னா அந்த கிணறு பேர் வந்து கன்றாப்பூர் கிணறு, தூக்கி போட்ட கிணறு. அதாவது சிவலிங்கத்தை தூக்கி போட்டதுனா அந்த கிணத்துல வந்து சிவலிங்கம் இருக்கிறதா இன்னமும் ஐதீகம். அந்த கோவில் வந்து தூக்கி போட்டாங்க. உடனே மனைவி என்ன செஞ்சாங்க, இப்படி இருந்தால் தானே நீ சாமி கும்பிடணும்னு சொல்லி கிணத்துல போட்டதையும் நீங்க பெருமாளே வணங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்தது அந்த அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, ஸோ நம்ம கணவர் வந்து ரொம்ப பிடிவாதக்காரராக இருக்காரு, அவர் சொல்றதை நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மாடு கட்டி இருக்கும்ல, அந்த காலத்துல பசு மாடு கட்டியிருந்த, அதுக்கு பேர் குச்சின்னு பேர், முளை குச்சின்னு பேர். அந்த மாடு கட்டுற கைத்தறின்னு பேர், நடுத்தறி, தறின்னு பேர். தறின்னா குச்சின்னு பேர், அதில் தான் கட்டுவாங்க, மாட்டை பிடிச்சி கொண்டாந்து அதில் கட்டுவாங்க, தறின்னு பேர். அந்த தறியில மாடு கட்டுறதை பார்த்துட்டு இந்த அம்மா என்ன செய்வாங்க, மாட்டுக்கு உணவு வைக்கிறேன்னு, மாட்டுக்கு தண்ணி காமிக்கிறேன்னு, மாட்டுக்கு உணவு வைக்கிற நேரத்துல போய் அந்த முளகுச்சியை, அந்த தறியை வந்து சிவபெருமானா நினைச்சு வணங்கி சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க. சிவபெருமானா நினைச்சு சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க. அதையும் உணர்ந்த அவருடைய கணவர் என்ன செஞ்சிருக்காரு, நான் இவ்வளோ செஞ்சியும் நீ மாடை கறந்து பாலை கறந்து அந்த முளைக்குச்சிக்கு வந்து பால் ஊற்றி அபிஷேகம் பண்றியா, சிவபெருமான் உனக்கு காட்சி கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு கோடாரி எடுத்துட்டு போய் அந்த முளைக்குச்சை அப்படி வெட்டியிருக்காரு. முளைக்குச்சி அப்படி கோடாரியால் மேலே தலையில வெட்டியிருக்காரு.
வெட்டின உடனே சிவபெருமான் காட்சி கொடுத்து ரத்தம் பீறிட்டு வந்திருக்கு. இன்னமும் இந்த சிவனுடைய அதுதான் இந்த இங்க இருக்கிற நடுத்தரிநாதருடைய ஹிஸ்டரி. இதுதான் இந்த நடுத்தரிநாதருடைய ஹிஸ்டரி. அந்த கோவில்ல அந்த கோடாரியால வெட்டுப்பட்ட அந்த உருவம் இன்னும் சின்ன அந்த சிவன் தலையில இருக்கு. இப்போ இன்னமும் போனா நீங்க கோயில்ல பார்க்கலாம். திடீர்னு சிவபெருமான் தோன்றி அந்த வைணவருக்கு காட்சி கொடுத்து, உன் மனைவிதாயா உனக்கு மாதுமை, உன் மனைவிதான் எல்லாம் உங்களோட மாங்கல்ய செல்வம், யாரை வேணாலும் வணங்கலாம் அப்படின்னு சொல்லி காட்சி கொடுத்து அவருடைய ஆணவத்தை இருளை போக்கி அவர் மனசுல இருந்த கண்மத்தை போக்கி ஞானத்தை கொடுத்த ஊர் அந்த ஊர். கணவன் மனைவி போய் ரொம்ப வேண்டி விரும்பி வணங்குற கோவில் அந்த கோயில். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு அப்பேற்பட்ட கோயில் அந்த கோயில். கணவன் மனைவிக்குள்ள போட்டி பொறாமை இருந்தால் நீக்கக்கூடிய கோயில் அந்த கோயிலுங்கிறான். அது மாதிரி அந்த வெட்டுப்பட்டு அந்த கோவிலுக்கு வெளிச்சம் கொடுத்ததுனால அந்த குளத்துல நீராடி இந்த கோவிலில் வந்துருந்ததுன்னா கண் பிரச்சனை உள்ளவங்க சரியாகுது. யாருக்கெல்லாம் சின்ன வயசுல 10 வயசுல கண்ணாடி போடுறேன் சார், 15 வயசுல கண்ணாடி போடுறேன், சில பேர் 60 வயசு வச்சு கண்ணாடி போடுறேன், கண்ணு சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வரணும். இந்த கோவில் திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகிற வழியில் மாவூர் கூட்ரோடு, அதில் கோவில் கண்ணாப்பூர் அந்த ஊர். அதாவது திருவாரூர்லேருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயில் காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் திறந்துருக்கும். சின்ன கிராம கோயில். அங்கே அர்ச்சனை எதுவுமே இல்லை. நீங்கள் வெளியில் ஏதாவது வாங்கிட்டு போனால் தான் அர்ச்சனை, பூ மாலை எல்லாம். பாடல் பெற்ற ஸ்தலம் தான். ஐயரே இன்னொரு இடத்துல இருந்து தான் வராரு. ஐயரே இன்னொரு இடத்துல இருந்தால் சாமி இந்த இடத்துல ஃபோன் பண்ணால் தான் ஐயரே வராரு. ஆனால் இந்த டைமிங்க்கு வந்துடுறாரு, இருக்காரு ஐயரு. அதனால் இந்த டயத்துக்கு போனீங்கன்னா நிறைய பேர் டூரிஸ்ட்டுக்காரங்க நிறைய பேர் சாமி தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த ஸ்தலம் முக்கியமான ஸ்தலம். ரொம்ப முக்கியமான நான் ஒரு கிளைண்ட் அனுப்பிச்சு அவங்களுக்கு ஒரு சிறந்த குழந்தை கிடைச்சிருக்கு. அந்த கோவிலுக்கு போய் அற்புதமான குழந்தை கிடைச்சிருக்கு. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் குழந்தை கிடைச்சிருக்கு. ரொம்ப விசேஷமான தலம். அந்த கோவிலில் போய் நானும் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப விசேஷமான தலம். அந்த கோவிலை பார்த்தையும் ஒரு அற்புதம், ஆனந்தம். அந்த அம்பாளுடைய பேரே மாதுமை நாயகி. மாதுமைன்னா அவ்வளோ அமைதி, அவ்வளோ ஒரு பொறுமை. எவ்வளோ கணவர் திட்டினாலும் மனைவி சாந்தமாக இருப்பாங்க, அவ்வளோ ஒரு பொறுமை. அந்த அம்பாளை போய் பார்த்துட்டு வாங்குங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த கோவில். இந்த மாதிரி கண் பிரச்சனை உள்ளவங்க, கண்ணில் தண்ணி வடிகிறவங்க, சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க, நீர் மூக்கில் தண்ணி வடியுது, சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்கலாம் இந்த கோவிலுக்கு போகணும். ஸோ கண்டிப்பாக இந்த கோவில் திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகிற வழியில் மாவூர் கூட்ரோடு அப்படிங்கிற ஸ்தலத்தில் இருக்குது. சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் திறந்துருக்கும். காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் திறந்துருக்கும். அனைவரும், உலக மக்கள் அனைவரும் இந்த கோவிலுக்கு சென்று கண் பிரச்சனை உள்ளவங்க இந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வரணும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற கோவிலில் இந்த ஊரில் போய் தேவார திருவாசகம் பாடி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா மிக மிக பசி ஏற்பட்டு போவோம். கணவன் மனைவி ஒரு தாம்பத்தியம் கிடைச்சி போவோம், ஒரு அந்யோன்யம் கிடைக்கும். அதனால் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக சென்று சாமி தரிசனம் செய்து நம்ம டிவைன் ஜோதிட நேயர்கள் அனைவரும் சென்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் கண்டிப்பாக இந்த கோயில் கண்ணாப்பூர் கோயிலை சென்று நடுத்தரிநாதரையும் மாதுமை நாயையும் வணங்கி எல்லாம் வல்ல திருவருளையும் பெற வேண்டுமாய் கண்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் நண்பர்களே.